ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து எங்களோட மதியம் லன்ச் என்னென்னு பார்க்கலாம். சிம்பிளாக வந்து ரசம் ப்ளஸ் பீட்ரூட் பொரியல். ரசம் வந்து நாங்கள் எப்போதும் காரம் கம்மியாக தான் வைப்போம். பிள்ளைங்களுக்கு வந்து காரம் ஒத்துக்காது. ஸோ இந்தளவுக்கு வந்து புளி ஊற வச்சுக்கிறேன். ஊற வச்சுக்கிட்டு இது மூணுத்தையும் வந்து நசுக்கி எடுத்துக்கலாம். சின்ன சீரகம், மிளகு, பூண்டு. சமைச்சிட்டு இருக்கும் போதே பிள்ளைங்க வந்து பழம் வேணும்னு கேட்டாங்க. இது வந்து எங்கள் ஊர் பாலத்தில் வந்து இப்போ இந்த சீசனுக்கு வந்து வித்துட்டு இருப்பாங்க. வெள்ளரி பழம் நேற்று வாங்கிட்டு வந்தது. கட் பண்ணி கொடுத்துட்டு சமைக்கலாம். இப்போ வந்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் சுகர் போட்டுக்கலாம். சுகருக்கும் வெள்ளரி பழத்துக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ருத்ரம்மா இங்கே பாருங்க. சமி எப்படி இருக்குப்பா? சமி டேஸ்டாக இருக்கா வெள்ளரி பழம்? ஜூஸ் பழமா? நல்லா இருக்கா? டேஸ்டாக இருக்கா? சூப்பராக இருக்கா? ஓகே, போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். சூப்பர். சின்ன சீரகம், மிளகு, பூண்டு எல்லாம் ஒன்றா போட்டு இடிச்சாச்சு. அதுக்கப்புறம் புளி வந்து நல்லா ஊறிடுச்சு. புளியை நல்லா கரைச்சிட்டு எடுத்துக்கலாம். கட் பண்ணி ஓகே. புளியை வந்து இதில் கரைச்சி ஊற்றிக்கலாம். அதில் வந்து இந்த தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து மஞ்சள்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தாளிச்சிடலாம். அடுத்து பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ரசம் வந்து பொங்கி வருது. இப்போ வந்து மஞ்சத்தூள், மல்லி இலை. ரசம் வந்து பொங்கி வருது. இப்போ வந்து மல்லி இலை போட்டு இறக்கிடலாம். ஒயிட் ரைஸ், ரசம், பீட்ரூட் பொரியல். ஒரு கெஸ்ட் வந்து